சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். ஸோ நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி, பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பகுதி தான். பல தேர்வர்களுடைய கருத்து இதுதான். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே. ஸோ 40 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 40 வினாக்களில் நம்ம ஒரு 20 வினாக்கள் சரியாக எழுதுகிற பட்சத்தில் நம்மளுடைய அரசு பணியானது உறுதி ஆகுங்கிற சூழ்நிலையில் நம்ம நினைச்சிடும். அதுக்கான இலவச வகுப்பு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பி வெப்சைட்டில் நியூ சிலபஸ் ஆனது இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஜிகேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் பழைய கண்டென்ட்டோட உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, புதியதாக கண்டென்ட்டை உள்ளே சேர்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் புதியதாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்குறாங்க. 3 யூனிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேல 2 யூனிட் புதியதாக சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக நேராக ப்ரிப்பரேஷன் பண்ணி போயிட்டுருக்கோம். மதிப்பெண்ணை அதிகப்படுத்தியிருக்க முடியும். இப்பொழுது நம்ம மேஜரையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலங்கள் தான் இருக்குது. ஸோ இதில் மேஜரையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைக்காலஜி எஜுகேஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதை தவிர்த்துட்டுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இதையும் நம்ம படிக்கணும். அப்போ இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுறது, ஜிகேக்கு எதை பண்ணுறது, இந்த 40 வினாவுக்கான வழிமுறையை தான் இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வருகின்ற ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து இந்த சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம என்ன செய்யறோம், இலவச பயிற்சி வகுப்புகள், டெஸ்ட் பேஜ், அன்றையிலிருந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெட்டீரியலை புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை இணைத்து இந்த 10 யூனிட்டுக்கு யூனிட் வைஸா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து கொடுத்து ஃப்ரீ பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ 2வது பகுதியாக இருக்கக்கூடிய ஜிகே, இதுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம கையேடானது தயார் பண்ணிட்டோம். ஸோ அந்த கையேடோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 6000 கொஸ்டின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கையேடை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற பட்சத்தில் 10 வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு தகவலை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2.5 மாதங்கள் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் அதை என்ன செஞ்சு நம்ம ஒன்லைனராக உங்களுக்கு கிட்டத்தட்ட 9370 ஒன்லைனர் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனை தொடர்ந்து கொஸ்டின் பேங்க். ஸோ இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவிற்கு ஜிகேக்கு நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் பேஜ்லையுமே நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ குரூப்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஜிகேக்கு படிக்க வேண்டிய தலைப்புகள் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, அதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அதை இப்போ நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மீதி 30 வினாக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அப்போ இந்த ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் 2 தொகுதியாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நியூ சிலபஸ் கொடுக்கப்பட்டுள்ள நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த கையேடானது ஒன்லைனரானது கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நம்முடைய சுபைக்குழுவினுடைய நோக்கமே அதை படிக்க வேண்டியதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதை நான் கம்பல்சரி உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம், தொகுத்து கொடுத்துறோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போ உங்களுக்கான டாபிக் அந்த யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஃப்ரீ இந்தியா, மாடர்ன் இந்தியா, ஸோ இதுவுமே உங்களுக்கு டாபிக்ல கவர் ஆகி வந்துடுது. ஸோ அப்போ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறதுல மட்டும் 1500 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ இந்தியா, மாடர்ன் இந்தியா சேர்த்து 1892. ஸோ டோட்டலாக 230 பக்கங்கள் வரைக்கும் யூனிட் 1க்கான ஒன்லைனர். இதை மட்டும் அப்படியே உங்களுடைய ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். தேவையான பட்சத்தில் நீங்கள் கொரியர் மூலமாகவும் இதை செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும்
ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டினுடைய வரலாறு 1350 ஒன்லைனர், 231 322 பக்கம் வரைக்கும் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். மூன்றாவது இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், 1008 ஒன்லைனர் நம்ம கொடுத்துருக்கோம். நான்காவது ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு 670 ஒன்லைனரும். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சயின்ஸ். ஸோ இந்த 5 யூனிட்டும் முதல் தொகுதியில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சயின்ஸுக்கு 1550 ஒன்லைனர். ஸோ டோட்டலாக 547 பக்கங்கள். அப்போ முதல் யூனிட்டை எடுத்துக்கிட்டோம்னா முதல் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா 547 பக்கங்களில் 5 யூனிட்டுக்கான ஒன்லைனர் இருக்குது. ஸோ ரெண்டாவது யூனிட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 6, யூனிட் 8, யூனிட் 10 இதை கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமிக்ஸ், அதில் வந்து 600 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 சம்ஸ் சொல்யூஷனோட ஷார்ட்கட்டோட தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு 521 பக்கங்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 1070 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிகேக்கு. ஸோ 10 வினாக்கள் தான். இந்த 10 வினாக்களுக்கு நம்ம படிக்க வேண்டிய பகுதியை பாருங்க, 1070. அதுவுமே ஒன்லைனரா நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ 9370 வினாக்கள் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனராக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 1 by 1 நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட்டோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆசிரியர்கள் அப்படியே நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பார்ட் 1. ஸோ அதே இது பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த முதல் 5 யூனிட்டை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடியது பார்ட் 2ல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1 by 1 லைன் பை லைனாக வந்து கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம கொடுத்துறோம். இது பார்ட் 2. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் படிக்கிறீங்க. படிச்சுட்டு இதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஸ்டின் பேங்க் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ இதில் பாருங்க, பிஜிடிஆர்பி ஜிகே கொஸ்டின் ஆன்சர் பேங்க் 1ஓட கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ அதற்கான ஆன்சர். அதே மாதிரி பேங்க் 2க்கான கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர். அப்போ கொஸ்டின்ஸ் ஒரு ஃபோல்டர் ஆகும், ஆன்சர் ஒரு ஃபோல்டர் ஆகும், நம்ம ஒரு ஃபைலாகவும் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம், கொஸ்டின் பேங்க் 1 எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2853 வினாக்கள் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டாபிக் வைஸாக உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் இதனுடைய பெஸ்ட்டு. டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை படிக்க வேண்டியது. ஸோ இந்த கொஷினை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, ஆன்சரை செக் பண்ணிக்கிற வேண்டியது. ப்ரீ குரூப்பாகவே நான் கொடுத்துருக்கேன். கொஷின் பேங்க் வேணாலும் சரி, மெட்டீரியல் வேணாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வாங்குகிற பட்சத்தில் நம்ம இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்கீமில் கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்குறோம். ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய நோக்கம் 2025 தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ளணுங்கிறதா. அதற்கு தேவையான வழிமுறைகளை இங்கே உருவாக்கி கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த ப்ரீ குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற ப்ராசஸ் கொடுத்து ஜூலை 20 உங்களுக்கான பயிற்சி தேர்வுகளை நம்ம கொண்டு போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.